ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகின்றார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லோரையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவையெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திருச்சபையானது புனித லூசியா அவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. நேற்றைய தினம் டிசம்பர் 12ஆம் தேதி அகில உலகம் முழுவதும் புனித குவாதலூப்பே அன்னையினுடைய அந்த ஒரு விழா. நம்முடைய திருச்சபையினுடைய அட்டவணையில் நாம் அதிகமாக எடுத்து பார்க்கும் பொழுது அன்னை மரியாவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சிறப்பு விழா ஒன்று தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில மாதங்கள் 2 விழா 3 விழாக்கள் வரலாம். ஆனால் அன்னை மரியாவினுடைய விழாக்கள் இல்லாத ஒரு மாதமும் இருக்காது. நேற்றைய தினம் இந்த குவாதலூப்பே அன்னை. ஏன் இந்த குவாதலூப்பே அன்னையை நாம் நினைவு கூற வேண்டும் என்றால், அவருக்கும் இந்த திருவருகை காலத்திற்கும், நான் அடிக்கடி பயன்படுத்துகின்ற வார்த்தை திருவருகை காலத்திலே ஜீவனை தாங்கிய அன்னை, ஜீவ மாதா, எதிர்நோக்கிய அன்னை, இயேசுவை தன்னுடைய உதிரெழுத்தே தாங்கி எதிர்நோக்கிய அன்னை, காத்திருக்கும் அன்னை. இந்த வழக்கமாக அந்த முப்பையூர் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அந்த கோவிலில் கண்டிப்பாக அந்த சுரூபம் இருக்கும். ஜீவ மாதா, மாதா வந்து ஒரு கருத்தாங்கிய அன்னை. ஏன்னா அவங்களுடைய முக்கியமான ஒரு அடையாளம். எங்கே எல்லா இடத்துலையும் அந்த கோவிலில் இதை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம். முப்பையூர் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த அன்னையினுடைய அந்த உருவம். குவாதலூப்பே அன்னையும் இந்த ஜீவ மாதாவும் ஏன் இந்த சமயத்தில் அதிகமாக நினைவு கூறுகிறார்கள் என்றால், குவாதலூப்பே அன்னை ஏறக்குறைய மெக்சிகோ நாட்டிலே அங்கே இருக்கின்ற ஜீவன் டியாக்கோ என்கின்ற ஒரு மனிதர், ஒரு விவசாயி வேலை செய்யும் பொழுது அங்கே அவருக்கு அன்னை மரியா தோன்றுகின்றார். அன்னை மரியா அவருக்கு தோன்றி, நான் உங்கள் அன்னை, நான் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவேன், உங்களுக்காக நான் இப்பொழுதும் இருக்கின்றேன், கவலைப்படாதே என்கின்ற அந்த வார்த்தையை அந்த அன்னை அங்கிருக்கின்ற அந்த விவசாயி ஜீவனுக்கு இந்த வார்த்தையை சொல்கின்றார். நான் உங்கள் அன்னை என்று சொன்ன உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மகிழ்ச்சி, சந்தோஷம். எனக்காக ஒருவர் இருக்கின்றாரே. அன்னை என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும், தாய் என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும். எனவே நான் உங்கள் அன்னை என்று சொன்ன உடனே அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. உடனடியாக பார்க்கின்றார். எல்லோரிடம் சென்று, ஒருவர் எனக்கு தோன்றினார், இந்த ஒரு வார்த்தையை எனக்கு பயன்படுத்தினார், அவரை பார்க்கும் பொழுது கடவுளின் தாய் தான் என்று நான் கட்டாயம் நான் சொல்கிறேன், இதுதான் உண்மையாகவே நான் உங்கள் அன்னை என்று சொல்கிறார். இவர் கண்டிப்பாக மரியாதான் என்று எல்லோருக்கும் சென்று அறிமுகப்படுத்துகிறார். உடனடியாக அன்னை அவருக்கு மீண்டும் தோன்றி, இந்த இடத்திலே எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், ஆலயம் கட்டி இங்கே வழிபாடு நடத்த வேண்டும், ஆண்டவர் இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், என் மகனை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்கிறார். உனக்கு நான் ஒரு அடையாளம் தருகிறேன். ரோஜா மலர்கள் நிறைந்த ஒரு ஆடையை அங்கே அவருக்கு கொடுக்கின்றார். அந்த ஆடையை அவர் மேல் போட்டவுடனே அவருக்கு மிக்க மகிழ்ச்சி.
கடவுள் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்திருக்கின்றார். கடவுள் அன்னை மரியா வழியாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடையை எனக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஆடையானது ரோஜா மலர்களால் நிறைந்திருக்கின்ற ஒரு ஆடை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். எனவே நான் அன்னை எனக்கு கொடுத்த அந்த பணியை நான் திறம்பட செய்ய போகிறேன் என்று அவர் எல்லோரிடம் சென்று அதை அறிவிக்கின்றார். அந்த அன்னையினுடைய நீங்கள் உள்ள நெட்டில் கூட பார்க்கலாம், குவாதலூப்பி அன்னைன்னு போட்டோம்னா கொஞ்சம் வயர், அந்த கருத்தாங்கிய அன்னை, அவருடைய பின்புறம் அப்படியே ரோஜா மலர்கள் நிறைந்ததாக பார்க்க முடியும். அந்த அன்னை இவ்வாறாக அவருக்கு அறிவித்த பின்பு அவர் அதிகமாக நேசித்தவர் கர்ப்பிணி பெண்கள். யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிந்து பேசுகின்ற ஒரு சிறந்த ஒரு பரிபாலகராக இருக்கின்றார். அதனால் அவர் சொல்கின்ற அவர் பாதுகாவலர், கர்ப்பிணி பெண்களுடைய பாதுகாவலர், கருத்தாங்கிய அன்னைமார்களுடைய பாதுகாவலர். யார் யாரெல்லாம் அந்த குழந்தையை தாங்கியிருக்கின்றார்களோ அந்த குழந்தைக்கும் கடவுளுடைய அருளை பெற்று தருகின்ற ஒரு சிறந்த ஒரு தாய் குவாதலூப்பே. அதனால்தான் அவரை குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலேயே தாயாம் திருச்சபையானது அவருக்கு விழா எடுக்கின்றது. அதிலும் குறிப்பாக டிசம்பர் 12ஆம் தேதி அவர் காட்சி கொடுத்த இந்த நாள், கருத்தாங்கி அன்னை, ஜீவனை தாங்கி அந்த அன்னை காட்சி கொடுத்ததால் இன்னும் ஒரு சிறப்பு பெறுகின்ற ஒரு அன்னையாக அவர் திகழ்கின்றார். அந்த ஏறக்குறைய அன்னையினுடைய அந்த உருவத்திலே பார்க்கும்பொழுது சூரியன் வந்து இயேசுவை உலகிற்கு கொண்டு வருகிறவர், அனைவருக்கும் ஒளி தருகின்றவர், மேலானவர், உயர்ந்தவர். யாரும் அவரை எளிதாக பார்க்க முடியும், ஏனென்றால் அவர் அனைவராலும் பார்க்கக்கூடிய அளவிற்கு மேலே இருக்கின்றார் என்பதை காட்டுவதற்காக அங்கே ஒரு சூரியனும் மேலும் நிலா அவர் மீது இருப்பதாக காணப்படுகிறது. நிலா வந்து தீமையை வென்றவர், தீமையை வென்று ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பெற்று தருகிறவர் என்பதை அந்த அன்னையினுடைய அந்த உருவத்திலும் பதிக்கப்படுகிறது. மேலும் அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் மேல் ஆடையாக அவர் அணிந்திருந்தார். அதாவது விண் அரசி, மோட்ச ராக்கினி. விண் அரசி என்பதை அந்த நட்சத்திரங்கள் வழியாக ஆடையாக நாம் பார்க்கின்றோம். 12 விண்மீன்கள் என்கிற வார்த்தைகளை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் விண் அரசி, மோட்ச ராக்கினி, பரலோக ராக்கினி, பரலோக அன்னை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு விதமாக இவர் தன்னையே அங்கு மிகவும் அதிகமாக வெளிப்படுத்துகின்றார். இவருடைய நிகழ்வில் பார்க்கும் பொழுது ஏழைகளை உயர்த்துகின்ற ஒரு அன்னையாக தன்னை வெளிப்படுத்தினார். மேலும் மரியா, அவர் யார் யாரெல்லாம் அவரை நாடி வருகிறார்களோ அவர் ஒரு நாளும் கைவிடவில்லை என்பதை அந்த ஏழை ஜீவகன் வழியாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர், அனைவருக்கும் எடுத்து சொல்ல அந்த ஜீவகனை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். எனவேதான் மெக்சிகோ நாட்டினுடைய பாதுகாவலராகவும், லத்தீன் அமெரிக்கா, அதிகமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கொண்ட நாடு லத்தீன் அமெரிக்கா, அந்த நாட்டினுடைய பாதுகாவலராகவும் இருக்கின்றார். கருவுற்ற தாய்மார்கள், கருவுற்ற தாய் சேய் இருவருக்கும் பாதுகாவலியாக நின்று யார் யாரெல்லாம் அவரை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த சுகப்பிரசவம் மற்றும் அந்த தாய் சேய் எப்பொழுதும் நல்ல உடல் சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக சிறந்த ஒரு பாதுகாவலியாகவும் அவர் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். மேலும் இன்றைய நாளில் நம்முடைய தாயாம் திருச்சபையானது புனித லூசியாவை நினைவு கூறுகின்றது. புனித லூசியா இத்தாலி நாட்டிலே ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியாகவும் 4ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் வாழ்ந்தவர். ஆண்டவர் இயேசுவின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அவர் பல சோதனைகளை எல்லாம் சந்திக்க நேரிட்டவர். வேறு வழியே இல்லை, நீ ஆண்டவரை கைவிட வேண்டும் என்று சொன்னாலும் என் ஆண்டவர் தான் எனக்கு அனைத்தும் முதலும் முடியுமானவர், அவரின்றி நான் எதுவும் தனித்து இயங்க முடியாது என்று சொல்லி அவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி இறந்தவர். லூசியா என்றால் ஒளி, லைட் என்பது பொருள். அதனால்தான் குறிப்பாக பார்வை இழந்தவர்களுடைய பாதுகாவலர், பார்வையின் பாதுகாவலர், கண் பார்வையின் பாதுகாவலர். அதற்காக தான் யார் யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ கண் பார்வை இழக்கின்ற சூழ்நிலையில் எல்லோரும் ஜெபிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு புனிதை லூசியா. எனவே தான் ஒவ்வொரு நாளும் அந்த லூசியாவிடம் சென்று ஜெபிப்பார்கள். இவர் கண் நோயாளிகளுடைய பாதுகாவலராகவும் விளக்கு மெழுகு திரி செய்கின்றவருடைய பாதுகாவலியாகவும் இவர் இருக்கின்றார். அடிக்கடி லூசியா பயன்படுத்திய வார்த்தை
இருளில் ஒளியாக வாழுங்கள், இருளில் ஒளியாக நீங்கள் வாழுங்கள் என்று அழைப்பு விடுகின்றார். யார் யாரெல்லாம் கஷ்டத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுடைய இருளில் நீங்கள் ஒளி ஏற்றுகின்றீர்கள், வாழ்க்கையில் ஒளி ஏற்றுகின்றீர்கள். நீங்கள் பிறருக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்கின்றீர்கள். எனவே நீங்கள் பிறருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஒளி என்றால் இருளில் சென்று ஏற்றுவது அல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய தேவையை அறிந்து, ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தேவையை அறிந்து தெரிந்து புரிந்து அவருக்கு உதவி செய்தல் நாம் ஒளி ஏற்றுகின்றோம் என்பதை மிக தெளிவாக லூசியா அம்மா சொல்கின்றார். இதை அன்னை தெரேசா சொல்லும் பொழுது பிறருடைய அதாவது இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுங்கள் என்று அன்னை தெரேசா மிக அழகாக சொல்வார். அதேதான் லூசியாவுடைய வாழ்விலும் பிறருக்கு நாம் எப்பொழுதும் ஒளியாக இருக்க வேண்டும், வழியாக இருக்க வேண்டும், வாழ்வாக மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலம் முழுவதிலும் நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஜீவ மாதா, எதிர்நோக்கிய அன்னை, காத்திருக்கும் அன்னை, அன்னை வழியாக நாம் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். பிறக்கப் போகின்ற அந்த குழந்தை இயேசுனுடைய அருளும் ஆற்றலும் அமைதியும் சமாதானமும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் தங்க வேண்டும். குறிப்பாக பிரிந்து வாழ்கின்ற உறவுகள், நட்புகள், அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் விட்டு கொடுக்காமல் வாழ்கின்ற உறவுகள், நட்புகள், உடன்பிறப்புகள் மீண்டும் ஒன்று சேர சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நிறைவாக அன்னை மரியா வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.